நமக்கான தொழில்நுட்பத்தை நாமே உருவாக்க வேண்டும் என ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு தெரிவித்துள்ளார். சென்னை காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் வளாகத்தில் நடைபெற்ற ஆருஷ் 2025 தொழில்நுட்ப விழாவில் பங்கேற்று பேசிய அவர், தேசத்தின் இறையாண்மையானது தொழில்நுட்பத்தையும் தற்சார்பையும் அடிப்படையாக கொண்டது என்றார். ஆகையால் பல்வேறு முக்கிய தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பொறுமை, விடாமுயற்சி, தொடர் கற்றல் போன்றவை ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். And it has to be done not because we see other countries as enemies, but because as a very large country we have to protect our interests. That is why we have to do it. The very meaning of national sovereignty today and national security today comes down to technology and self-reliance. விழாவில் எஸ்ஆர்எம் குழுமத்தின் நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் பேசுகையில், எஸ்ஆர்எம் குழுமத்தின் முதல் நிறுவனமான நைட்டிங்கேல் பள்ளியில் ஸ்ரீதர் வெம்பு 1970களில் படித்ததை நினைவு கூர்ந்தார். மேலும் புதுமையாளர்களை வளர்த்தெடுப்பதில் எஸ்ஆர்எம் குழுமத்தின் அர்ப்பணிப்பை விவரித்தார். புதிய கண்டுபிடிப்பு மனப்பான்மையோடு உயர்வோம் என்ற கருப்பொருளில் நடத்தப்பட்ட ஆருஷ் 2025 தொழில்நுட்ப விழாவில் நாடெங்கிலும் உள்ள 50,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்றனர்.